ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இதை உன் கண்களில் காட்டி உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டிய கட்டாயம் இருப்பதால் தான் உன்னிடம் பேசுவதற்காக காலையிலிருந்து காத்து கொண்டிருக்கிறேன். இப்போது உன் வாழ்வில் நடப்பது எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அனுபவமாக மாற்றிக்கொண்டு அதிலிருந்து கற்க வேண்டிய விஷயங்களையும் பாடங்களையும் கற்றுக்கொண்டு முன்னேறி செல்ல தயாராகு. உன் வாழ்க்கைக்கு எது சிறந்ததோ அதை நல்ல முறையில் நான் நடத்தி கொடுப்பேன். நடந்து போகும்போது கால் வலிக்கத்தான் செய்யும். சற்று அமர்ந்திருந்தால் கால்வலி போகும் அல்லவா? அதே போல்தான் துன்பங்களை நினைத்து கொண்டே இருந்தால் மேலும் மேலும் உனக்கு துன்பம்தான் வந்து சேரும். சற்று நிமிடங்கள் மனதை திசை திருப்பி அமைதியாக இருந்தால் உன் துன்பங்கள் எல்லாவற்றையும், உன் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மறந்து மனம் லேசாகிவிடும் என் செல்லமே. எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் உன் கைகளில் தானே இருக்கிறது. ஏன் தேவையில்லாமல் வருத்தத்தை தரக்கூடிய விஷயங்களை மனதிற்குள் சுமந்து கொண்டு நீ கஷ்டப்பட வேண்டும்? அமைதியாய் சென்று கொண்டே இருக்கும் நதி போல நீயும் அமைதியாய் உன் வாழ்க்கையை வாழ தயாராக இரு. நல்லதே நினைத்து நீ நல்லதையே பேசினால் தீயவைகள் யாவுமே குப்பைகள் போல கடலின் ஓரத்தில் தானாகவே ஒதுங்கி போய்விடும். குடிசையில் இருப்பவர்களை ஏழைகள் என நினைக்கவும் வேண்டாம். மாளிகையில் இருப்பவர்களை பணக்காரர்கள் என நினைத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தவும் வேண்டாம். யார் நிலைமை எப்படி மாறும் என யாராலும் சொல்ல முடியாது தானே. எந்த மனிதராக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய மரியாதையோடு பேச பழகு. மன திருப்தியோடு வாழ்பவன் இறைவன் கொடுத்தது என எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்பவன் தான் உண்மையான பணக்காரன். அந்த வகையில் உன் வராகி தாய் நான் உனக்கு கொடுப்பதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையும் பக்குவத்தையும் உனக்குள் வளர்த்துக்கொள். நீ இது நாள் வரையிலும் வசதியாக வாழ வேண்டும், ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என ஒரு முறை கூட என்னிடம் ஆசைப்பட்டு கேட்கவில்லை. வறுமை இல்லாமல் இருந்தால் போதும் வராகி அம்மா. என்னுடைய குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாய் நான் இருக்க வேண்டும். எனக்கான சந்தோஷத்தை கொடுங்கள் என்று தானே கேட்டாய். வகை வகையாய் உணவு உண்ணக்கூட நீ ஆசைப்படவில்லை. வயிறு நிறையும் அளவிற்கு எனக்கு உணவை கொடுங்கள் எனதானே கேட்டாய். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன் விருப்பத்தை நிறைவேற்றாமல் இருப்பேன்? ஆடம்பரமாய் வாழ ஆசைப்படாத என் அன்பு குழந்தையான உன்னை யாரிடமும் போய் கையேந்தும்படி விட்டுவிட மாட்டேன். தன்மானத்தோடு வாழ நினைக்கும் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை என் செல்லமே. நீ ஒரு விஷயத்தை நித்தமும் உன் வாழ்க்கையில் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரிடம் போய் பேசும்போது நீ என்ன அர்த்தத்தில் பேசுகிறாய், நீ என்ன மனதில் யோசிக்கிறாய் என்பதை அவ்வளவு சுலபமாக எல்லாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதனால்தான் ஒரு விஷயத்தை பற்றி நீ பேசும்போதே மிகவும் நிதானமாக, தெளிவாக, பொறுமையாக என்ன அர்த்தத்தில் சொல்ல வருகிறார் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்துவிடு என் செல்லமே. இது இப்படிதான் என்பதை நீ தெளிவாக பேசினால்தான் உனக்கும் பிரச்சனை வராது. அவர்களுடைய தேவையில்லாத பழிவாங்கும் எண்ணமும் அவர்களுக்குள் வராது. ஏனெனில் நேரில் பேசுவதென்பது வேறு, அல்லது தூரமாய் இருந்து தொலைபேசியில் பேசுவதென்பது கூட வேறு. எதுவாக இருந்தாலும் முகத்திற்கு நேரே பேசுவது போல வராது. நீ என்ன மனநிலையில் இருக்கிறாய், எந்த விஷயத்தை எப்படி சொல்லுகிறாய் என்பதை பார்த்து பக்குவமாக மற்றவர்களுக்கு நீ புரிய வைத்தால் உன் வாழ்வில் எந்த பிரச்சனையும் வராது. நீ எந்த அளவிற்கு வாழ்வில் உயர்ந்த இடத்தை அடைய நினைக்கிறாயோ அந்த அளவிற்கு பல பேரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்து வந்துதான் ஆக வேண்டும் என்பதை மறவாதே. நீ நல்ல நிலைக்கு வருவதற்கு முன்பாக பல பேர் பலவிதமாய் உன்னை பேசுவார்கள். ஆனால் யார் என்ன சொன்னாலும் எதையும் கண்டுகொள்ளாமல் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தோடு நீ இருக்க வேண்டும் என் தங்கமே. ஆனால் நீ என்னவோ எதற்கெடுத்தாலும் கோபப்படுகிறாய். கோபம் என்பது அந்த நேரத்தில் வேண்டுமானால் சில பிரச்சனைகளுக்கு சரியானதாக இருக்கலாம். உன் கோபத்தை பார்த்து ஒரு சிலர் பயப்பட்டோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்தினாலோ உடனே அவர்கள் வேலையை சரியாக செய்துவிடலாம். ஆனால் கோபம் என்பது உனக்கு எப்போதுமே அதற்குரிய விஷயத்தை செய்து முடிக்காது என் செல்லமே. அவ்வப்போது பிரச்சனைகளை தீர்ப்பதென்பது வேறு, நிலையான நிரந்தரமான தீர்வை கொடுப்பதென்பது வேறு. அமைதிதான் பல சந்தர்ப்பங்களில் உனக்கு சிறந்ததாக இருக்கும். கோபத்தை தூக்கி போட்டுவிட்டு அமைதியாய், அனுசரணையாய், அன்பாய், பொறுமையாய் பேசி உன் காரியத்தை ஜெயிப்பதற்கு நீ கற்றுக்கொள்.
இப்போது இந்த உலகில் இதுதான் சாத்தியம். நீ எந்த நிலையில் இருந்தாலும் உனக்குள் பணிவு இருந்தால் அது நிச்சயமாய் உன்னை ஒரு மனிதனாய் உயர்த்தி காட்டிவிடும். எவ்வளவு நல்ல நிலைமைக்கு வந்தாலும் எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பதையும் பணிவு காட்டுவதையும் ஒருபோதும் நிறுத்திவிடாதே என் செல்லமே. சோற்றின் சுவையை அந்த சட்டி அறியாது, அதேபோல குழம்பின் சுவையை அதில் இருக்கக்கூடிய கரண்டி அறியாது. அதே போலதான் உனக்குள் இருக்கக்கூடிய இந்த வராகி அம்மா என்னை நீ அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாய். கூடிய விரைவில் அதை நான் உனக்கு உணர்த்தத்தான் போகிறேன். உன்னை சுற்றி சுற்றி உன் இல்லத்தில் வந்து கொண்டிருக்கும் நான் உனக்கான நல்லதையும் செய்வதற்காக துடித்து கொண்டிருக்கிறேன். இப்போது உன் வாழ்வில் எதிரியாய் இருப்பவர்களும் சரி, அல்லது நீ எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளும் சரி, இவ்வளவு பெரிதாய் இருக்கிறதே என நினைத்து முக்கியத்துவம் கொடுத்து ஆச்சரியமாய் பார்க்காதே. நீ எதையெல்லாம் பிரம்மாண்டமாய் நினைத்து பிரமித்து பயப்படுகிறாயோ, உண்மையிலேயே அது ஒன்றுமில்லாத விஷயமாகத்தான் இருக்கும் என் செல்லமே. உன்னுடைய எதிரியை காட்டிலும், நீ எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை காட்டிலும் உன்னுடைய தைரியமும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் மிக பெரிய விஷயம் என்பதை புரிந்து நடந்து கொள். உண்மையாய் இருக்கிறோமே, நம்மை யார் என்ன செய்துவிட முடியும் என எதற்கெடுத்தாலும் பதில் பேசாமல் ஊமையாக இருந்து விடாதே. அப்புறம் உன்னை மதிக்கக்கூட மாட்டார்கள், மிதித்து விட்டு தான் செல்வார்கள். ஏனெனில் உண்மையாக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த பூமியில் உள்ள மனிதர்களுக்கு அவர்களை பிடிப்பதே இல்லை. எவ்விதத்திலாவது அவர்கள் மனம் கஷ்டப்படும்படி எதையாவது செய்து விடுகிறார்கள். என் அன்பு குழந்தையே, உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு நீ வார்த்தையால் பதில் பேசி கோபப்படவோ கவலை கொள்ளவோ வேண்டாம். உன் வாழ்க்கையின் மூலமாக அவர்களுக்கு பதில் சொல். அவர்கள் கண் முன்னாலேயே நீ தலை நிமிர்ந்து கம்பீரமாய் கௌரவமாய் வாழ வேண்டும். உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்தே போவார்கள் என் செல்லமே. இங்கு பிரச்சனைகளும் சவால்களும் இல்லாத மனிதர்கள் என யாருமே கிடையாது. ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி உன்னை நீ எவ்வாறு நல்லபடியாய் நிலைநிறுத்தி கொள்கிறாயோ அதை பொறுத்துதானே இந்த உலகம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறுகிறது. இனி அனைத்துமே உன்னிடம்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். எந்த பிரச்சனைகளும் உன்னை வாட்டி படைக்காத அளவுக்கு அல்லது ஆட்டி அலைக்கழிக்காத அளவிற்கு நான் சரி செய்து கொள்கிறேன். காலம் என்பது உனக்கு கண்டதையும் காட்டி மயங்கத்தான் செய்யும். நீ சிக்கிக் கொள்ளாதே. உன் வாழ்க்கையை நீ அழித்து கொள்ளும்படி எதுவும் தவறான செயல்களை செய்துவிடாதே. எல்லா விஷயங்களையும் சரி செய்து எல்லா சந்தோஷங்களையும் பெறக்கூடிய பிள்ளையாய் நீ மாற வேண்டும் என்பதற்காக தான் காலையிலிருந்து காத்து கொண்டிருக்கிறேன். எல்லாம் முடிந்துவிட்டது என சோர்வடைந்து போகும்போது சில நிமிடங்கள் எட்டி பார்க்கும் அல்லவா அந்த சிறு தைரியம், அதை பிடித்து கொண்டு மேலே வந்துவிடு. உன் வாழ்க்கை உனக்கானதாக மாறும். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உனக்கு சொந்தமாக அமைந்துவிடும் என் செல்லமே. இங்கு பிரச்சனைகளும் சவால்களும் இருந்தாலும் அத்தனையும் தீர்த்து வைக்க உன் அப்பன் முருகன் நானும் இருக்கிறேன். இனி நிச்சயமாய் உனக்கான வசந்த காலம்தான் வரப்போகிறது. உனக்கு ஏற்றாற் போல பேசி உனக்கு பிடித்தமானதை பற்றி தெரிந்து கொண்டு உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நினைக்கும் ஆட்கள் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். நீதானே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நீ தோல்வியடையவே நேர்ந்தாலும் கூட ஒருபோதும் துணிவையும் தைரியத்தையும் இழக்காதே. உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஏனெனில் உனக்கு துணையாய் இருப்பது உன் வராகியம்மா நான் அல்லவா? நம்பிக்கையோடு எழுந்து போராடிய உனக்கு நல்லதே நடக்கும்.